நாயினேனை குருபடுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து உன் உயர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். எமது குருநாதராக விளங்குகின்ற திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதிநகரத்தினுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக விளங்குகின்ற ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். இந்த இணையத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய காஞ்சி சங்கரா கல்லூரியுடைய முதல்வராக விளங்குகின்ற ஐயா ஸ்ரீ கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தமிழ்துறை தலைவராக விளங்குகின்ற ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள், பேராசிரியர் நம்மளுடைய தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள், இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கின்ற அரியவர் பெருமக்கள் அத்தனை பேர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். நம்ம திருக்கலிற்றுப்படியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா நூல்களிலும் 7ஆம் சூத்திரம், 8ஆம் சூத்திரம், 9ஆம் சூத்திரம் அப்படி வரிசையாக நம்ம போவோம். 7ஆம் சூத்திரத்திலே உடம்பை சாதனமாகவும், 8ஆம் சூத்திரத்திலே குருநாதரை சாதனமாகவும், 9ஆம் சூத்திரத்திலே திருவருளை சாதனமாகவும் சாதன இயல் என்று சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பயணிகள். திருக்கலிற்றுப்படியாரில் மட்டும் முதலிலே திருவருளை சொல்லி அம்மையப்பர் என்று துவங்கி, அடுத்து அதர் திருவருளை பெறுவதற்கான சாதனமாகிய குருநாதரை சொல்லி, அடுத்ததாக குருநாதரை அடைவதற்கு சாதனமாகிய சரியை கிரியை யோகம் செய்வதற்கான அந்த உடம்பை சாதனமாக சொல்கின்ற அந்த முறையிலே வந்து இப்பொழுது முதலில் அம்மையப்பரை சிந்தித்து சக்தியை வியந்து, அடுத்ததாக குருநாதரை வியந்து, அந்த குருநாதரை பெறுவதற்கான சாதனமாக விளங்குகின்ற சாதனங்களை சிந்தித்து இப்பொழுது மெல்வினை வல்வினை என்ற தலைப்பின் கீழே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே மாணவர் அடியவர் ஒருவர் வினா எழுப்பியதாக நம்மளுடைய துறை தலைவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். இறந்தவுடன் உயிர் எங்கே செல்கிறது, அதற்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு முறை நான் சொன்னேன், 16 நாளிலே பஞ்ச அக்கினி வித்தையிலே அந்த உயிரானது மீண்டும் பிறக்கும் என்று ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னேன். அந்த கருத்து எந்த அடிப்படையில் என்றால், 36 தத்துவங்கள் நமக்கு, அதில் 5 தத்துவங்கள் சிவபெருமான் இந்த உடம்பையும் உயிரையும் இயக்குவதற்காக தன்னிடத்திலே வைத்திருக்கின்றார். 15 தத்துவங்கள், அதாவது 15 கருவிகள் பரு உடம்பிற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 16 கருவிகள் உள் உடம்பாக அக உடம்பாக இருக்கிறது. அந்த 16 கருவிகளைத்தான் நம் 16 இடங்களிலே திருநீர் பூசி, இந்த கருவிகளெல்லாம் நான் இறந்து விட்டாலும் கூட உன்னை நினைப்பதற்குத்தான் பயன்பட வேண்டும், அடுத்த ஜென்மம் நான் பிறந்து விட்டாலும் கூட உன்னை நினைப்பதற்குத்தான் இவை பயன்பட வேண்டும் என்று 16 இடத்திலே நாம் திருநீர் பூசிக்கொள்கிறோம். உயிர் இறந்தவுடன் பல அதற்கான செயல்பாடுகள் இருந்தாலும் நான் பொதுவாக
16 நாளில் என்று நாம் குறிப்பிட்டோம். ஒரு உதாரணமாக ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அந்த உயிரானது அந்த உடம்பு சுடுகாட்டுக்கு சென்று விடும். அங்கே இறைவன் நல்விருளில் நட்டம் பயின்றாலும் நாளும் அங்கேதான் அந்த உயிர்களை அதுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே கோயில் சுடுகாடு கொள் பிழித்தோல் நல்ல ஆடை என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அவர்தான் நாம் வழிபடுறதுக்கு வசதியாக தில்லையில் இருக்கிறார் என்பதை சிவபுராணத்தில் சொல்லுவார். நலியிருளில் நட்டம் பயின்றாலும் நாதனை, சுடுகாட்டில் இருப்பவனே, தில்லையில் கூத்தரை நீதான். அப்போ எங்க உயிர்கள் எல்லாம் வரும் என்றால் கண்டிப்பாக ஒரு இடத்தில் வந்து சேரும். அது சுடுகாடு என்பதனாலே அங்கே வரும். அங்கேதான் சாமி நடனம் ஆடுகிறார். நடனம் ஆடுகிறார் என்றால் அதற்கு தேவையான உயிருக்கு தேவையானவற்றை செய்கிறார். எந்த உயிர் முத்திக்கு செல்ல வேண்டும், எந்த உயிர் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் புண்ணியத்தின் அடிப்படையிலே, எந்த உயிர் நரகத்துக்கு செல்ல வேண்டும், எந்த உயிர் கல்லாக இருக்க வேண்டும், எந்த உயிர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இறைவன் தான் அங்கே பிரித்து அனுப்புகின்றார். அந்த வகையிலே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இது பொருந்தாது நான் சொன்னது, நரகத்துக்கு போகிறதுக்கும் உயிருக்கும் இது நான் சொன்னது பொருந்தாது, முத்திக்கு போகிறதுக்கும் நான் சொன்னது பொருந்தாது. எந்த உயிர் மீண்டும் பிறக்க தகுதி இருக்கிறதோ அந்த உயிரை இறைவன் என்ன செய்கிறார்? அதை இரண்டாவது சூத்திரமாகிய போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்ற சூத்திரத்தில் விளக்கமாக சொல்கிறார். இதில் சிவஞான சித்தியாரிலும் இந்த சூத்திரத்தில் 3வது அதிகரணம் போக்கு வரவு புரிய என்று சொல்லி அதிலே ஒரு உதாரண பாடல் 13வது உதாரணமாக மெய்கண்டாரே சொல்கிறார். கண்ட நனவை கனவு உணர்வில் தான் மறந்து, நான் கண்ட கனவை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அலை போல தான் தெரியும், முழுசா தெரியாது. விண் படர்ந்து அத்தூடு வினையினால், விண்ணுக்கு போகுதான் இந்த உயிர், அத்தூடு வினையினால் கண் செவி கட்டு, இந்த உடம்பு கெட்டு, கண் செவி கட்டுனா இந்த பரு உடம்பை எரித்ததுக்கு அப்புறம் உள்ளதே தோற்றம் மூலம் அணுவாய் சென்று, இந்த உயிர் அப்படியே போகுமா, அணுவாய் சென்று மனம் தள்ள விழும் கருவினில் தான். உயிர் சாகும்போது ஏதேனும் ஒரு ஏக்கத்தோடு இறந்தார். அந்த உயிர் சாகும் பொழுது எதை நினைத்து செத்ததோ அதிலேயே தொடக்கம் ஏற்படும் என்று இந்த பாடலிலே நமக்கு கொடுக்கிறார். ஒருவன் பணத்தின் மேல் ஆசையோடு இறந்தால் அந்த பணத்தை பெறுவதற்காக அவன் மேல் ஒருவன் அடித்து அவனை ஏதேனும் ஒரு கொடூரமான சிந்தனையோடு இறந்தான் என்றால் ஒரு சிங்கமாகவோ அது மாதிரியோ ஏதோ ஒரு. ஆக இந்த பாடலினுடைய கருத்து, எந்த இதிலே நீ அவாவிலே இறந்தாயோ அந்த அவாவிலேயே உனக்கு தொடக்கம் இருக்கும். அதாவது மீண்டும் பிறப்பு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த விதி. சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அல்லது முத்திக்கோ செல்பவர்களுக்கு இந்த விதி இல்லை என்பதனை இங்கே அற்புதமாக சொல்லி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இதுக்கெல்லாம் எப்படி இந்த உயிர் இந்த உடம்ப எப்படி இங்கே சொர்க்கத்துக்கு போகுது, எப்படி நரகத்துக்கு போகுது, எப்படி எல்லாவற்றுக்கும் செல்கிறது என்பதை ஒரு கருத்தாக சொல்கிறார். அதற்கு சூக்கும உடம்பு என்று இறைவன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அனாதியே எல்லா உயிர்களுக்கும் சூக்கும உடம்பை அருளிக்கிறார். ஓசை, ஒலி, ஊறு, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரை 5, அதைத் தொடர்ந்து மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 3 8 கருவிகளே தான் புரியட்ட காயம் என்று சொல்வார். பிறப்புக்கும் எல்லா உயிர் கொடுத்தார். ஆகவே இறைவன் முதலில் உயிர்களுக்கு கொடுத்தது என்னன்னா உடம்பு என்பது தெளிவாகிறது. கருணையால் கொடுத்தார். அந்த உடம்பை வைத்து உயிர்கள் இச்சை மூலமாக விருப்பு வெறுப்பை செலுத்த, அதன் மூலமாகத்தான் ஏனைய கருவிகளை பெற்றது, பருவுடம்பு பெற்றது என்பதை நமக்கு இங்கே தெளிவாக சொல்லி,
அந்த பஞ்ச அக்கினி வித்தை என்பது உயிர் பிரிந்தவுடன், அதாவது நான் திரும்பி சொல்றேன், மீண்டும் பூமியிலேயே பிறக்கக்கூடிய உயிர்களுக்குத்தான் இந்த விதி அடங்கும். மேக மண்டலத்திலே சென்று, இது மாபாடியத்திலே 2ஆம் சூத்திரத்திலே 3ஆம் அதிகரணத்திலே விரிவாக சுவாமிகள் அருளியிருக்கிறார்கள். ஆகவே இது மேக மண்டலத்திலே போய் சேர்தான், அந்த அணுவாய் சென்று சேர்கிறதா. அது மேகமண்டலம் என்பது ஒரு அக்கினி சூடு. அந்த சூட்டிலிருந்து நிலம் என்ற சூட்டுக்கு 2வது சூட்டுக்கு வருகிறதாம். 2வது அக்கினிக்கு அந்த உயிர் வருகிறதாம். 2வது அக்கினிக்கு அது தாவரத்தின் மூலமாக ஒரு தானியமாகவோ தாவரமாகவோ செல்கிறதாம். அது 3வது அக்கினியா. 4வது அது தந்தையினுடைய உணவாக மாறி சுக்கிலமாக மாறுகிறதாம். அது 4வது அக்கினியா. 5வது அக்கினி தாயினுடைய வயிற்றில் கருவறைக்கு செல்கிறதாம். இது 5வது அக்கினி, தாயினுடைய வயிறு, மாதா உதரம். உயிர்கள் இவ்வாறு நிலத்தில் பிறக்கின்றன என்பதை சிவஞான மாபாடியத்திலே அற்புதமாக சிவஞான போதத்தினுடைய அந்த 2ஆம் சூத்திரத்தை மையமாக வைத்து சுவாமிகள் அருளியிருக்கிறார்கள். ஆக அதே அப்பர் சுவாமிகளும் ஒரு பாடலிலே நமக்கு விளக்குகின்றார். துறக்கப்படாத உடலை துறந்து வெந்து ஊதுவரோ, இறப்பன் இறந்தால் இருவிசும்பேறுவன் ஏறி வந்து, பிறப்பன் பிறந்தால் பிறையணி வாசடை பிங்ககன் பேர் மரப்பங்களோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுமே. அதாவது இந்த உடம்பை மேல நமக்கு ஆசை, இந்த உலக ஆசையால் பிறந்து உழல்கின்ற இந்த உடலை நிச்சயமாக ஒரு நாள் யமன் தூதர்கள் உடம்பையும் உயிரையும் பிரித்து விடுவார்கள். அதைத்தான் சொல்றாங்க. துறக்கப்படாத உடலை துறந்து வெந்து ஊதுவரோ. எப்படி யமனுடைய தூதர்கள் ஒரு நாள் உடம்பையும் உயிரையும் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. பிறப்பன் பிறந்தால் நிச்சயமா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக வாய்ப்பு இருக்கு. அதுதான் பிறையணி வாசடை பிங்ககன். இறப்பன் இறந்தால் இருவிசும் பேருவன். இறக்க வாய்ப்பு கிடந்தா இருவிசும்னா சொர்க்க நரகம். ஏறி வந்து மீண்டும் உலகத்தில் பிறப்பன் பிறந்தால் பிறையணி வாசடை பிங்ககன் பேர் மரப்பன்களோ. அருளாளர்களுக்கு எப்பயுமே மீண்டும் ஒரு வேலை பிறந்துட்டோம்னா ஐயோ நம்ம மறந்துடக்கூடாது. இறைவனுடைய திருவடிய சாமி அதுக்குத்தான் அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும், அருள் புரிய. இதுக்குத்தான் அந்த உள்கருவிகள் நமக்கு எதிராக செயல்பட்டு விடக்கூடாது என்பதனால 16 இடத்திலே நாம் திருநீர் பூசணும். இந்த காரைக்கால் அம்மையாரும் சொல்லுவாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமே வேண்டும், மீண்டும் ஒரு வேலை பிறப்பு உண்டே, உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடும்போது முன்னாடி இருக்க என்று அற்புதமாக சொல்வார்கள். ஆகவே இதை வைத்துத்தான் நாம் அந்த உயிரானது பிரியும் பொழுது உலகத்தில் பிறக்க தகுதியுடைய உயிர்கள் இப்படி மேகம் நிலம் தானியம் அந்த ஆண் பெண் என்ற நிலையிலே 5 அக்கினியை கடந்துதான் நாம் பிறக்கின்றோம். அந்த பிறப்பினுடைய அந்த வகையைத்தான் நாம் அங்கே குறிப்பிட்டோம் என்று சொல்லி இன்றைய தினம் நாம் இன்றைய வகுப்பாகிய ஏற்கனவே நம்ம 18 வகுப்புகள் 18 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே அற்புதமாக நாம் செய்ய மணியே சீராளா என்று அந்த வன் தொண்டனுடைய வையம் நிகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என்று அழைப்பார், தையலாரும் அவர் பணி நிற்பாராய் தாமழைப்பார், செய்யமணியே சீராளா யாம் உய்யும் பயங்களா உய்யும் வகையல உடன் உண்ண அழைக்கின்றார் என்று வந்த பைரவரை நோக்கி அற்புதமாக சொல்லி அந்த வன் தொண்டினுடைய சிறப்பை அங்கே சொல்லி இப்பொழுது வன் தொண்டினுடைய சிறப்பு மேலும் ஒரு பாடலாக இங்கே சொல்லுகின்றார். அதைத்தான் நாம் இப்போ சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடல் 19
பாதகத்துக்கு பரிசு. பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே, தாதையை வேதியனை தாய் இரண்டும் சேதிப்ப கண்டு ஈசர் தாமாம் பரிசளித்தார் கண்டாயே மாணவனே, சண்டீசதம் செயலாற்றா. மாணவன்கிட்ட இந்த அந்த வன் தொண்டினுடைய வல்வினையினுடைய பெருமானை அடையக்கூடிய வன் தொண்டையினுடைய சிறப்பை இங்கே குறிப்பிடுகிறார். அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டது விசாரசர்மர். விசாரசர்மனுடைய கதை உங்களுக்கு தெரியும். சிவபூஜைக்குரிய பார்க்குடத்தை காலால் சிதைத்த தந்தையாகிய எச்சதத்தனை கொள்ளுதல். பஞ்சமாபாதங்களிலே கொலை ஒன்று, கொலை, களவு, காமம் என்று பஞ்சமாபாதம் என்று சொல்வார். அதிலே பிரதானமாக கொலை. பழியுடைய செயல் என்றும் சிறிதும் எண்ணாது. ஏன்னா அவர் யோகத்தில் இருந்தார், பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டே இருந்தார். அவருடைய காரியம் அல்ல, அது ஏகனாகி இறைவனை நிற்கின்ற நிலையிலே அவர் அந்த பால் அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தார். பார்க்குடத்தை எடுக்க போகும்போது பார்க்குடம் இல்லை. அந்த அவருடைய தந்தை எப்படிப்பட்டவர் என்று இதிலே சற்று விளக்குகின்றார். தனக்கு தந்தையும், அது மட்டுமல்ல, தனக்கு மறைவோதுவித்த வேதியனும் தனக்கு குருவாகி விளங்குகின்ற தந்தையும். அவ மூன்று நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். பிறப்பால் வேதியனை கொன்றது என்று பாராமலும், உறவால் தந்தையை கொன்றது என்று பாராமலும், உணர்வால் குருவை கொன்றது என்று பாராமலும், இறைவ சிவானுபவத்தில் நிற்கின்ற நிலையிலே நம்மளுடைய நாயனார் கற்பையை எடுக்கிறார். அது மழுவாக மாறி தந்தையாருடைய தாளை வெட்டி வீசுகிறார். இரு தாள்களையும் வெட்டி வீசினார். நியாயமாக ஒரு தாளைத்தான் வெட்ட வேண்டும், இன்றைய தாளை. ஆனால் ஒரு தாள் ஊண்டி நிற்பதற்கு அதற்கு உதவியது என்று இரண்டு தாள்களையும் வெட்டினார் என்று அருளாளர்கள் குறை செய்தார்கள். இங்கே இரண்டு குற்றச்செயல்களை சுவாமிகள் சொல்லுகிறார். பாதகம் என்ற ஒரு குற்றச் செயலையும், பாதகம்னா குற்றம், பழி என்ற குற்றச் செயலையும் சொல்லி, பாதகம் மற்றும் பழி. நம்ம சொல்லுவோம், ஒரு ஆமை இருந்ததா, சில பசங்க அதை அடிச்சாங்களாம், அது சாகலையா. அப்போ அந்த பக்கமா போன ஒரு பெரியவர், முட்டா பசங்க, ஆமையை எப்படி அடிக்கணும் கூட தெரியல, திருப்பி போட்டு அடிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகா டே தம்பி, திருப்பி போட்டு அடிக்கணுமாம்டா, அவன் திருப்பி போட்டு அடிப்போம்னா அடிச்சு செத்து போயிடுச்சு. இவன் செய்தது குற்றம், அங்கே அவன் அடித்தார்கள். இங்கே பழி ஒன்றும் பாவம் ஒன்றுமாக மாறிவிட்டது. ஆனா அவர் சொல்லுவார், நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியலையே, இப்படி அனுபவிக்கிறேன். போற போக்கிலேயே அந்த ஆமைக்கு செஞ்சுட்டு போயிட்டார். அதே பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம்னா இது ரெண்டு பக்கமா இருந்து அந்த ஆமை உயிரை நீத்தது. அதுபோல இங்கே கொலை என்ற ஒரு பெரிய பாதகம் அங்கே ஆமையை கொன்றது போல பழி. அத்தீவினை செய்தோம், இவன் அந்த தீவினை செய்தவன்.
என்ற பழி, அப்பா கால வெட்டியவன் இவன் என்ற பழி, அந்த பழி குறித்து உலகத்தார் இவர் மீது சுமத்தக்கூடிய பழி குறித்தும் கவலைப்படவில்லை. அந்த பழிக்கும் கவலைப்படாமல், பாதகத்துக்கும் கவலைப்படாமல் அப்பாவினுடைய காலை வெட்டினார். அது 3 உறவுகளிலே இருந்தா என்று நம்ம இப்ப பார்த்தோம். பிறப்பு தந்தை என்ற உறவும், பிறப்பால் வேதியன் என்ற அந்தனர் என்ற ஒரு பெரிய நிலையில் இருந்தும், உணர்வால் குருவை வெட்டியது என்ற 3 குற்றங்கள் மற்றும் பழி ஆகிய சொல்களுக்கு அதை பற்றி கவலைப்படாத, இந்த கொலை பாவங்களுக்கும் பழிப்புரைக்கும் அஞ்சாது 2 கால்களையும் வெட்டினார் என்று இந்த பாடலிலே சொல்லி உதாரணம் சொல்லப்பட்டு நிறைவு செய்கிறது. இந்த பாடலிலே விசார சர்மரை அந்த 7 வயது குழந்தையை சிவபெருமான் அந்த அடுத்த கணமே வந்து நம்பொருட்டால் இந்த தாதை விழ எறிந்தாய், மழுவாலை எறிந்தாய், கீழே விழுவார். இனி உனக்கு அடுத்த தாதை நாம், இனிமே உனக்கு அப்பா நான் தான் என்று சிவபெருமான், அடுத்த தாதை நாம் தான் என்று உச்சி மூண்டு அனைத்து அருளினார். அப்பெல்லாம் ஒரு பட்டமோ ஒரு பதவியோ கொடுக்கிறதா இருந்தா தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலையினை எடுத்து அணிவிப்பது வழக்கம். படைத்தளபதியாக உன்னை நியமிக்கிறேன் என்று அரசன் தன் அணிந்திருக்கக்கூடிய மாலையோ ஏதோ ஒன்றை எடுத்து அவருக்கு சூட்டுவார், படைத்தலைவன் என்று ஆய்வு. அதுபோல இங்கே சிவபெருமான் தான் அணிந்திருந்த கொன்றை மாலையை எடுத்து இவருக்கு சூட்டினார் என்று பெரிய புராணத்திலே அற்புதமாக சொல்ல, அண்டர் பிரானும் தொண்டர்க்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று அங்கவர் பொர்த்தட முடுக்கி கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் சிவபெருமான். இனிமே சாரசர்மா உனக்கு பதம் கொடுத்தோம் சண்டீசன் என்றும், இனிமேல் எனக்கு செய்யப்பட்ட பூஜைகளுக்கு அடுத்த அந்த பொருள்களை எல்லாம் உனக்கு வந்து சேரும் என்று அந்த ஒரு பெரிய பலத்தை கொடுத்தார். அதனாலதான் கோயில்ல பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வெளியில வரக்கூடிய நீர் சண்டேச நாயனாரை போய் சென்றடைவது போல் அங்கே இருக்கும் எந்த கோயிலா இருந்தால். அதனால இறைவனுக்கு படைத்த அத்தனையும் சண்டேசருக்கு உரியது. அதைத்தான் நாம பெற்று வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அத்தனை பொருள்களும் இறைவனுக்கு கிடைத்த அத்தனையும் சண்டேச நாயனாருக்குரியது. அவரிடமிருந்து நாம் பெற்று வருவதாகத்தான் இங்கே நமக்கு தலைவராகவும் அங்கே ஆன்மா ஒன்று இருக்கிறது என்றால் அது பூதகணங்களின் தலைவராக அண்டர் பிரானும் தொண்டர்க்கு அதிபனாக்கி, நான் தொண்டர்னா அவர் எனக்கு தான் எனக்கு அதிபர் அவர். இதுதான் திருவாசகத்தில் ஒரு பாட்டையும் சொல்வார், தீதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாடனை தாழ் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவுருளால் தேவத்தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்று சேந்தனாரும் இதை தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தொடுமுடனே பூதலத்தோர் வணங்க போவன் போனகமும் பொற்கோயிலும் சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று திருப்பல்லாண்டு அருளை செய்தார். ஆகவே இங்கே வன் தொண்டுக்கு அற்புதமான அந்த உதாரணங்களை எல்லாம் இங்கே சொல்லி, அடுத்ததாக இன்னொரு வன் தொண்டு, அடுத்து அதுவும் இது இன்னொரு வன் தொண்டனுடைய இன்னொரு நாயனாருடைய சிறப்பை சொல்கிறார். அறிவாட்ட நாயனார் உங்களுக்கு தெரியும். செய்யில் உகுந்த 20வது பாடல், செய்யில் உகுந்த திருப்படி
திருப்படினா நெய்வேத்திய பொருள்கள், சிவபெருமானுக்கு வைக்கக்கூடிய நித்தப்படிகள், அதான் திருப்படி என்று பெயர். செய்யல்னா வயல். செய்யில் உகுந்தன செதறி விழுந்துருச்சான். இவர் கொண்டு வந்த நெய்வேத்திய பொருள்கள் செதறி விழுந்துருச்சான். செய்யுள் உகுந்த திருப்படி மாற்றதனை ஐயே இது அமுது செய் என்று பைய இருந்து ஊட்டி அறுத்தவர்க்கே. ஊட்டி அறுத்தவரை நாட்டியுரை செய்வதென்னோ. அதாவது வல்வினையினுடைய தொடர்ச்சியாக இந்த பாடலை, இந்த புராணத்தை கையாண்டிருக்கிறார் சுவாமிகள். அறிவாட்ட நாயனார் தாமும் பசியில் இருந்தார். களைப்பு. சாமி வயக்காட்டை தாண்டி சென்று சாமிக்கு இந்த நெய்வேத்திய பொருள்களை கொடுக்க வேண்டும். இவர் சாப்பிட்றாரோ இல்லையோ, சாமிக்கு அந்த சென்னல் என்று சொல்லக்கூடிய அந்த சென்னல் அரிசி, மாவடு, தினசரி மாவடு எடுத்துட்டு போறார். களைப்புற்று இடறி தரையில விழுகிறாரு. அப்போ இந்த மாவடுவும் அவர் கொண்டு சென்னல் அரிசி சாதமும் அந்த வயல் வெடிப்புல போய் விழுந்துடும். சிதறிய சென்னல் அரிசி கீரை மாவடு, செங்கீரை மாவடு என் திருப்படி கட்டளையாகிய இதனை ஐயனே திரு அமுது செய்து அருள்க, திரு அமுது செய்து அருள்க என்று தினசரி நித்தப்படியாக செய்கின்ற தொண்டை செய்து கொண்டிருந்தார். சோழ நாட்டிலே கணமங்கை என்ற திருவூர். ஒரு நாள் 3ஐயும் கூடையில் சிமந்து எடுத்து வர உடன் மனைவியாரும் வர்றாங்க. பசியால் வெடிப்பில் இடறி விழ தடுமாறி விழுகிறார். திருப்படி சிதறுகிறது. நமக்கு விழுந்தா ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அவர்களுக்கெல்லாம் சாமிக்கு வைக்க வேண்டிய நித்திய படியில, நித்திய நெய்வேத்தியத்துல நித்திய தொண்டு தடைபட்டு விட்டது என்று உயிரை மாற்றிக்கொண்ட அடியார்கள்லாம் நிறைய இருக்காங்க. நித்திய தொண்டு தடைபட்டால் இந்த உயிர் எதற்கு வாழ வேண்டும்? உயிரை மாற்றிக்கொள்ளும் அந்தொண்டர்கள். நாம பரவாயில்ல, இன்னைக்கு இல்லாட்டின்னு நாளை கொடுத்துருவோம்ட்டு வருவோம். சிதற இறைவன் திருஅமுது செய்யும் போது அந்த திருப்படி சிதற ஆகிவிட்டதே. அந்த தினசரி இறைவன் எடுத்துக்கொள்கின்ற அந்த உணவு மாவடுவினுடைய சத்தம் இதை கேட்க இன்று தவறிவிட்டது. ஆஹா, இந்த பாக்கியத்தை நான் பெற்றிலேன் என்று, இந்த பாக்கியத்தை நான் பெற்றிலேன் என்று வருந்தி நெல்லறுக்கும் கதிர்வாழால் தனது கழுத்தை அறுக்க தொடங்கி, அப்படி அடுக்க முற்படுறாராம். தொடங்கிய நிலை முதல்ல ஊட்டி, சாமிக்கு ஊட்டி விடுவாராம். அந்த ஊட்டி அடுத்தது ஊட்டி அறுத்தவரை என்று இந்த பாடலை சொல்கிறார். ஊட்டினா கழுத்து. முதல் ஊட்டி ஊட்டி விடுறது, அடுத்த ஊட்டி கழுத்து அறுக்கிறது. ஊட்டியை பிடிக்கிறான்னு சொல்ல மாட்டோம். அந்நிலையில் சிவனார் திருக்கரம் பூமியில் இருந்து வெளிப்பட்டு வயல் வெடிப்பில் வெளிப்பட்டு கையை பிடிக்க இறைவன் அமுது செய்ய, கையை பிடிக்க இறைவன் அமுது செய்ய அடையாளமாக விடேல் விடேல் என்று அந்த மாவடு சத்தம் தினசரி கேட்பது போல் கேட்டதான். விடேல்
விடேல் எனும் ஓசை எழுந்தது. அது நமக்கெல்லாம் எப்படி கேட்குமா? ஓம் 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 என்று கேட்டார். விடேல் விடேல் எனும் ஓசை எழுந்தது. சுவாமி ரிஷப வாகனத்திலே அம்மையப்பராக இருந்தார். இந்த காட்சியை பெரிய புராணத்திலே அற்புதமாக சொல்றார். பரிபுரு சிந்தை என்பர் பரம்பொருள் ஆகியுள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் என்று, பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் என்று மாவின் வரிவடு விடேல் என முன்ன. விடேல் விடேல் நீ கேட்கலையே. வன்கழுத்து அறிவால் பூட்டி அறிதலால் அறிவாட்டாயர் ஆயினர் தூய நாமும் என்று வன்தொண்டனுடைய அந்த அற்புத செயலை இந்த பெரிய புராணத்திலே இந்த பாடலிலே சொல்லி அற்புதமாக விளக்குகின்றார். அடுத்ததாக 21வது பாடல். அதனுடைய தொடர்ச்சியாக தன் செயலற்று, நாம் செய்யக்கூடிய தொண்டுதான், தொண்டை தான் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். இறைவன் செயல் நிற்றல், அதற்கு ஓமை சொல்லுகின்றார். இப்போ இவங்கெல்லாம் செஞ்ச உதாரணத்தை நம்ம எப்படி செய்யணும்? அது ஏற்கனவே சொல்லிட்டார். நமக்கு பொருந்தியது உலகத்தாருக்கு பொருந்துவது மெல்வினை தான். நம்மளால செயற்கரிய செயலாம் செய்ய முடியாது என்று முன்னாடியே நமக்கு குறிப்பிட்டு விட்டார். இருந்தாலும் இங்கே தன் செயலற்று இறை செயலில் நிற்றல், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். அப்படி நிக்கிறதுனால நம்ம எப்படி நிக்க முடியும், என்ன நிக்கிறதுனால என்ன பயன்? மிக அற்புதமான ஒரு உதாரணத்தை இங்கே குறிப்பிடுகிறார். பழமொழி ஒன்று, ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. உழவும் தடிசும் ஓரிடத்திலே என்ற பழமொழி. அதை இங்கே கையாளுகின்றார் சுவாமி. உழவும் தனிசும் ஓரிடத்திலே, உழவு செய்யறதுக்கு இடம், சொந்த இடம். தனிசு அப்படின்னா என்னுடைய காசு என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது இன்னொருடன் பெற்றவன் ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னா இடமும் அவருக்கு சொந்தம், கடன் பெற்றவரும் அவரே. கடன் ஒருத்தன் வாங்கியிருக்கான், இடம் சொந்தக்காரன் ஒருத்தன். அப்படி இல்லை, இடத்துக்கு சொந்தக்காரன் இவனே, கடனுக்கு சொந்தக்காரன் இவனே. இடமும் உண்டு, கடனும் உண்டு. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்றதான். உலவும் தனிசும் ஓரிடத்திலே, அந்த பழமொழியை இங்கே கை ஆண்டு செய்யும் செயலே செயலாக சென்று தமை பைய கொடுத்தார். இறைவனிடத்திலே பைய கொண்டு போய் சேர்க்கிறது. செய்யும் செயலே செயலாக சென்று தமை பைய கொடுத்தார். அவர் பாரம் கேட்டார். பரம் கேட்டார்னா பாரம் கேட்டார். ஐயா அதற்கு சொல்லப்படுகின்ற உதாரணம் என்ன அப்படின்னா, யாரு தன்னை இறைவனிடத்திலே பைய கொண்டு போய் ஒப்படைத்தார்களோ அவர்களுக்கு எந்த பாரமும் இல்லை, எந்த சுமையும் இல்லை. இதுதான் அதனுடைய கருத்து. அதற்கு இவர் சொன்ன உதாரணம், உழவும் தனிசும் ஒரு முகமே ஆனால் இடி உண்டோ. உழவு செய்வதற்கு இடம் ஒருத்தனது, கடனும் அவனுது. அப்படி இருக்கும்போது நட்டம் வருமா? வராது. ஏன்னா காசு வாங்கினவன் அவன், இடமா அது. எப்படியாவது உழைச்சி கடன் அடைச்சிடணும், இடமும் நம்மளுது என்று சொல்லி கடின உழைப்பின் கீழ் எப்படியாவது உழைத்து கடனை அடைச்சி
எப்படியாவது லாபம் ஈட்டி விட வேண்டும் என்று முயற்சி செய்வான். இன்னொருத்தன் கடை வாங்கி இவன்கிட்ட கொடுத்துருந்தா அதை பற்றி கவலையே பட மாட்டான். பாப்பம் வந்தா இல்லைன்னா வரல, விளைச்சல் இல்லைன்னு சொல்லி போயிடுவோம், விட்டுருவான். அதனால கடனும் ஒருவனது இடமும் ஒருவனது என்ற நிலை தான் இங்கே. அதுபோல் இனி உண்டோ நட்டம் உண்டோ சொல்லாய், நட்டம் கிடையாது. அதுபோல இறைவனிடத்திலே கொண்டு போய் யார் ஒருத்தன் தன்னை ஒப்படைக்கிறானோ அவனுக்கு சுமை கிடையாது. எப்படி விவசாயத்தில் நட்டம் கிடையாதோ அதுபோல ஆன்மீகத்தில் யார் தன்னை இறைவனிடத்தில் ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு சுமை இல்லை. நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் அந்த சுமை இந்த சுமைன்னு கடையவனே என்னை கருணையினால் கலந்த ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையுந்தோல் உடையவன் மண் முத்தர கோஷம் அங்கை கரசே சடையவனே தளர்ந்தேயும் பிரான் என்னை தாங்கிக்கொள். சாமி தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டை நான் தாங்கிக்கிட்டு இருக்கோம். அம்மா சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். யாரையும் தாங்க. நான் சொல்லுவேன் இந்த ஃபேன் எதில் தாங்கியிருக்குன்னா நட்டில் தாங்கியிருக்கு போல். யாரும் எதையும் தாங்கல, பூமி தான் அத்தனையும் தாங்கி. அதுபோல கடையவனே என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே வித்துடுதி கண்டாய் விரல் வேங்கையுந்தோல் உடையவனே முன் உதர கோத மங்கை கரசே சடையவனே தளர்ந்தேயும் பிரான் என்னை தாங்கி கொள்ளே. எப்படி உலகத்தை எல்லாத்தையும் தாங்கியிருப்பியோ அதுபோல என்னுடைய குற்றத்தை நீ தவிர்த்து என்னை விட்டுடுவியா? விட்டுடுதி கண்டா என்னை விட்டுடுவியா? நான் தப்பு தான் செஞ்சுட்டேன், அதுக்காக என்னை விட்டுறாரு. எல்லாரையும் தாங்கியிருக்கிற போல என்னை தாங்கிக்கொள் என்று சொல்வார். ஆகவே தாங்குகின்ற அந்த பெருமான் பாரத்தை தாங்கிக் கொள்வான். நாம் பாரம் கெட்டாராகும், அதெல்லாம் பரம் கெட்டாராகும் என்பதை இங்கே அப்போது சொல்லி இந்த பாடலுடைய குறிப்பு தன் செயலற்று திருவருளில் அடங்கி செயல் புரிவார்க்கு. தன் செயல் கிடையாது, இறை அருளுக்குள்ளே அடங்கி, இறை அருளுக்குள்ளே அடங்கி. நிச்சயம் நம்ம சொல்லுவோம் இறைவனுக்கு வியாபகம் என்று சொல்லுவோம். ஏன்னா பரிபூர்ணமா அவர் அனைத்தையும் கடந்தும் அனைத்திற்கும் உள்ளாக இருப்பான். ஆழ்ந்து அகன்ற நுணுக்கமாக இருப்பான். இதற்கு பேர் வியாபகம் என்று பேர். ஆனால் உயிர் அதற்கு அடங்கிதான் இருக்கும். என்னதான் இறைவனோட நெருக்கி அந்த அருளை பெற்றாலும் இறைவனை கடக்க முடியாது. அதனால் நமக்கு பேரு பகுதி வியாபகம். அதைத்தான் வியாபியம் என்று சொல்கிறோம். அதற்குள் அடங்கிய என்னதான் தோசையை சுட்டாலும் தோசைக்கல்ல தாண்டவே தாண்டாது தோசை. ஆகவே இறைவனுடைய கருணைக்கு வரம்பே கிடையாது. அதுதான் அருள் வியாபகம் என்று பெயர். நமக்கு வியாபியம் என்று பெயர். பதி பசு வியாபகம் வியாபியம். பாசத்துக்கு வியாப்தி என்று பெயர். பாசத்துக்கு வியாபகம் வியாபியம் வியாப்தி. அதாவது உயிரறிவு 50%, வியாபகம் வியாப்தி, வியாபகம் வியாபியம் வியாப்தி. வியாபகம் ஞாபகம் இல்லை, வியாபகம் வியாபியம் வியாப்தி. பரிபூரணம் பகுதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமம். உயிர் அறிவை சம அளவில், அதாவது அறியாமை, பாசம்னது அறியாமை, அது 50%, உயிர் அறிவு 50%. ரெண்டு சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வியாப்தி. ஒருவேளை உயிர் அறிவு 51%, அறியாமை 49% இருந்ததுன்னா உயிரானது ஆணவத்தை வென்றுவிட்டது என்று அர்த்தம். ஒருவேளை ஆணவ மறைத்த அறியாமை 51%, உயிரறிவு 49%, என்னைக்கும் ஜெயிக்க முடியாது. ஆணவம் வென்று விட்டது. ஆனால் அனாதிய உயிர் அறிவும் ஆணவமும் 50% இருப்பதனால இறைவன் கூட புகுந்து உயிரறிவை மேல் எழுப்புகின்றான், ஆணவத்தை கீழே இறக்குகின்றான். அதனால்தான் அது பேரு
தன்னை வியாபியமாக மாற்றுகின்றார் என்று சொல்லி அதான் வியாப்தி என்று பெயர். அதான் வியாபகம், வியாபியம், வியாப்தி. இதைத்தான் பதி, பசு, பாசம். ஆகவே இது எவ்வாறு அனைத்தையும் கடந்தும் அனைத்துக்கும் உள்ளாகவும் இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் இந்த வியாபகம், வியாபியம், வியாப்தி என்று சொல்லி திருவருளில் அடங்கி செயல்புரிவார்க்கு, அதாவது வியாபியம் என்ற நிலையில் திருவருளுக்குள் அடங்கி செயல்புரிவார்க்கு வினை தொடர்பு இல்லை என்கிறது. வினை தொடர்பு அவர்களுக்கு கிடையாது. எந்த ஒரு காரியமும் திருவருளை நினைத்து செய்யும் பொழுது வினை தொடர்பு இல்லை, சந்ததம் பந்த தொடராது என்று சொல்றார். அவர்களுக்கு கிடையாது, சந்ததம் பந்த தொடர்பு கிடையாது என்று இங்கே சொல்கிறார். தன் செயலற்று திருவருளில் அடங்கி செயல்புரிபவர்க்கு வினை தொடர்பு இல்லை, அதாவது எப்படி அந்த சுமை இல்லை என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். தம் உடல் பொருள் ஆவி இறைவனுக்கே, தம்முடைய உடல் கொடுத்தவன் அவன், தம்முடைய உடல் பொருள் ஆவி இறைவனுக்கே யார் ஒப்படைக்கிறார்களோ அவர்கள் சுமை இருந்தவராவார். எந்த சுமை அவர்கிட்ட கிடையாது. கல்யாணம் பண்ணணும், அது இது எந்த மாதிரி வாழ்க்கையில இகத்திலே எந்த சுமையும் கிடையாது, வரத்திலேயும் எந்த சுமையும் இல்லை. இறைவன் அனைவரையும் தாங்கி கொண்டிருக்கிறார் என்பதா. ஊஞ்சல்ல ஆடுவோம், ஊஞ்சல் தாங்கியிருக்கிறப்போ இல்லை, பூமிதான் ஊஞ்சலை தாங்கி கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியாது, மறைந்து இருக்கும் அந்த பொருள். உடல் பொருளாவி இறைவனை இறைவனிடத்திலே ஒப்படைத்தவர் சுமையற்றவர், சுமையற்றவர். இதுதான் திருவாசத்தில் ஒரு பாட்டை சொல்வார். சாமி, அன்னைக்கு வந்தியே, திருவடி தீட்சை கொடுத்தியே, அப்படியே போயிட்டியே, இதெல்லாம் நியாயமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நீ ஏதோ நல்லதுக்கு தான் செய்வ, கெட்டதுக்கா செய்வ. அன்றே என்றன் ஆவியும், அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை, ஆவியும் உடலும் உடைமை, ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் எனையாட்கொண்ட போதே குண்டிலையோ. அன்னைக்கு நீ ஆட்கொண்டிய, அன்னைக்கே கூட்டு போயிருக்க வேண்டியதான். இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ? இன்னைக்கு எனக்கு ஏதாவது இடையூறு உண்டா? நிச்சயமா இருக்காது. நன்றே செய்வாய், நல்லதுதான் செய்வாய். பிழை செய்வாய், பிழையா செய்ய போற, ஏதோ என் நேரம் சரியில்லை. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே எனையாட்கொண்ட போதே குண்டிலையோ. இன்றோர் இடையூர் எனக்குண்டோ என்றோல் முக்கன்யம்மானே. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று அற்புதமாக இந்த பாடலை உதாரணமாக அந்த பாடல் அற்புதமாக அமைந்திருக்கிறது. யார் ஒருவன் தன்னுடைய உடல் உடைமை ஆவி அத்தனையும் இறைவனுக்கு ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு சுமை சேர்ந்தவர். இதற்கு சொல்லப்பட்ட உதாரணம், உழவன் தொழில் புரியும் வயலும் பயிருக்கு ஆன செலவும், அத கடன் தனிசு ஒருவர் இடத்திலே அமையுமானால், நானே ஓனர் இடத்துக்கு, நானே கடனும் பேங்க்ல வாங்கியிருக்கேன், நட்டம் வருமோ? வராது வராது. ஏன்னா கடினமாக உழைத்து அந்த நானே பொறுப்பாக இருந்து அதை செஞ்சு முடிப்பேன். வேற ஒருத்தன் வாங்கி எனக்கு பணம் கொடுத்தா நான் நிச்சயம் அந்த உணர்வு இருக்காது. அதைத்தான் இங்கே உலவும் தனிசும் ஒரு முகமேயானால் இழிவுண்டோ இழிவுண்டோ என்றார். அதாவது இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, அடியவர் பிறப்பு என்னும் கடனை பெற்று அதனை தீர்க்க தன் செயல் அனைத்தும் இறை செயலாக மாற்ற, பசுவர்ணங்களை எல்லாம் பதிகரணமாக மாற்ற தொண்டு செய்து பிறவியின் கடனை நீக்கி திருவருளில் கூடுவர் என்பது, பிறவி கடனை நீக்கி திருவருளில் கூடுவர் என்பது இங்கே பொருள். காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவனுக்கு அன்னம்பாளிப்பு செய்தாரா அப்படின்னா இல்லை, அவர் செய்யலை. என்ன காரணம்னா, கணவரை இறைவனாகவே பார்த்தார். பதி வந்துடும், மதியான கடை அடைச்சிட்டு வந்துடும், அதுக்கு உணவு தயார் செய்யணும் அப்படின்னு பதிக்கு உணவு செய்வது போல் செய்தார்.
இரவு கடையடைச்சிட்டு வணிக தொழில் கடையடைச்சிட்டு வந்துடும் சாமி. அதுக்கு நம்ம அன்னம்பாளிப்பு ரெடி பண்ணணும். இப்படி பசுகரணங்களை எல்லாம் பதிகரணங்களாக மாற்றிய அம்மையார் கொண்டு செய்தார்கள். நாம் அதே மாதிரி செய்யலாம். வீட்டை கூட்டுனா இறைவன் இருக்கிற வீட்டை கூட்டணும் அப்படின்னு நினைச்சா அது பசுகரணம் அல்ல, பதிகரணம். தன்னுடைய கணவரையோ மனைவியோ சிவமாக பாவித்து அவர்களுக்கு தொண்டு செய்தார், அது பதிகரணமாக மாறிவிடும். தம்முடைய குழந்தை அல்ல, இறைவனுடைய குழந்தையே எனக்கு வளர்க்க கொடுத்திருக்கார் என்று அந்த குழந்தைக்கு நீ தொண்டு செய்தார், அது பதிகரணம். ஐயோ நான் பேசவில்லை, இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான், இவ்வளவு பேருக்கு சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் இது அப்படியே பதிகரணமாக மாறி. இல்ல நான் தான் சொல்றேன்னு சொன்னா அது பசுகரணம், புண்ணிய செயலாக மட்டுமே தான் இருக்கும். ஆக இறை புண்ணியமாக அது இருக்காது, சிவபுண்ணியமாக இருக்காது என்பதை சொல்லி அனைவரும் சிவபுண்ணியம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் எல்லா காரியங்களையும் சிவபுண்ணியமாக மாற்றி செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, சிவபுண்ணியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அன்னம்பாளிப்பு ஒரு வகுப்புல செய்யணும், ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் கொடுக்க வரான், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஏப்பா கொடுக்காதேன்னு ஒருத்தன் தடுத்துட்டான். தடுத்தவன் பேரு அவன் செய்தது பாவம். 1000 ரூபாய் கொடுக்குறான் ஒருத்தன், எங்க நான் என் சம்பளத்துல சம்பாதிச்சிருங்க, இந்த 1000 ரூபாயை நீங்க வச்சுக்கோங்க, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யுங்க அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பேரு பசுபுண்ணியம். இறைவன் கொடுத்தார், இறைவனுடைய அடியார்களுக்கு இதை கொடுங்க என்று சொன்னா அது பேரு பதிபுண்ணியம். இவ்வளவுதான். நினைவாலே தான் பதிபுண்ணியம் மாறுகிறது. பசுபுண்ணியம் எல்லாம் பதிபுண்ணியமாக, பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணமாக மாறுகின்றது என்பதை சொல்லி இதை சங்கல்பம் மாத்திரை என்று இதை சொல்வார்கள், சங்கல்பம் என்று சொல்வார்கள். ஆக இங்கே தன் செயலற்று இறை செயலில் நிற்பவர்களுக்கு பாரம் இல்லை என்ற, சுமை இல்லை என்ற கருத்தை சொல்லி 22வது பாடல் பலன் சொல்லுகின்றார். இப்படி முதல்ல எல்லாம் சொல்லிட்டு இப்ப பலனுக்கு வர்றாரு. திருவடி கூட இருவகை யோகம் செய்ய வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். எப்படியாக இந்த தொண்டு செய்து எப்படியாக இறைவனை அடைய வேண்டும், இப்படியெல்லாம் தொண்டு செய்தவர்கள். அப்படி ஒரு வழியில நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இறைவனுடைய அருளாலேயே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். 63 நாயன்மார்களும் இப்போ நாம இருக்கிறோம். நாமெல்லாம் நூல்களை தேடி கேட்டு பயின்று பரவ, இதில் நம்மளையெல்லாம் சன்மார்க்கர் என்று சொல்வார்கள். சிவஞான சித்தியார்ல 7வது பாட்டில் இருக்கார். சாமு சித்தர் என்று 63 நாயன்மார்களை எப்படி சொல்லுவோம்னா சாமு சித்தர் என்று சொல்லுவோம். பிறக்கும் போதே அருளோடு பிறந்தவர்கள். அவர்கள் எந்த நூலையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 7வது பாட்டு சிவஞான சித்தியார்ல சுபகத்தில் அற்புதமா சொல்லுவார். பிராகிருதர்னு ஒருத்தர் இருக்காங்களா, எத்தனை தடவை 10,000 கொடுத்து இந்த வகுப்பை கேளுனாலும் ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு இது காலம் இல்லை, அதை பிராகிருதர் என்று சொல்லுவார். நாமெல்லாம் நூலை கற்று நூல் மூலமாக குருநாதர் மூலமாக தீட்சை பெற்று இறைவனை அடைய வேண்டும் என்பவர்களுக்குத்தான் இந்த நூல்கள் எல்லாம் சன்மார்க்க, இந்த நூல்கள் எல்லாம் பொருந்தும். இறைவனுடைய அருளோடையே பிறந்து அப்படியே இருக்கிறவங்கெல்லாம் 63 நாயன்மார். அதனால அவர்களை நாம் எதுக்கு உதாரணமாக இந்த வன் தொண்டெல்லாம் இப்படி செய்கிறாங்க, நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க அருளோடையே பிறந்தவங்க. நாம சன்மார்க்க, அவங்க சாமுசித்தர். அந்த நிலையில இப்ப நாம சன்மார்க்க நிலை இருக்கக்கூடிய திருவடி கூடக்கூடிய அவர்களுக்கு இருவகை யோகத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். நம்மை போல கேட்டு தெளிந்து சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய சன்மார்க்க நிலையில் இருக்கக்கூடிய, மார்க்கம்னா வழி, இறைவனை அடையக்கூடிய வழியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த 2 ஆதார யோகங்களை இங்கே குறிப்பிடுகிறார் என்பதை இன்னும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதார யோகம், நிராதார யோகம், 2 யோகம் என மீதானத்து எய்தும் விதி 2. இந்த 2 வழியில இறைவனை அடையலாம். நீ நிறைய வழியில அடையலாம், அதெல்லாம் அப்புறம் சொல்றாரு. அது அப்புறம் முதல்ல இந்த வழிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அப்புறம் அந்த வழிக்கு போகும்.
மீதானத்து எய்தும் விதி இரண்டே ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று ஆக்காம் பொருளே ஒன்றாம். ஆக்கும் பொருள்னா ஆதார யோகம், ஆக்கா பொருள்னா நிராதார யோகம். மீதானம்னா மேலான இடத்து, அத திருவடி, இதை இங்கே குறிப்பிடுகிறார். ஆதார யோகம், நிராதார யோகம், மேலான திருவடி. ஆதாரம்னா ஒரு இடத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு பூஜை செய்தல், இதுக்கு பேர் ஆதார யோகம். எந்த ஆதாரமும் இன்றி பூஜை செய்தல், நீயும் நானும் ஏகபோகம், இது நிராதார யோகம். ஒரு இடத்தை ஆதாரமாக வைத்து பூஜை செய்தல், அது ஆதார யோகம். அந்த வகையிலே முத்தி நிலை பெறுவதற்கு 2 யோக நெறிகளை சாமிகள் இந்த பாடலிலே அருள் இருக்கின்றார். ஒண்ணு, இப்ப ஆதார யோகத்தை பற்றி பேசுவோம். நம் போன்றவர்களுக்கு இது எளிமையானது. இதற்கு அகப்பூஜை என்று சொல்லுவாங்க. நாம அகப்பூஜை பண்ற பாருங்க, அதான் இப்படி ஒரு இடத்தை, இந்த தானம்னு சொல்லுவோம், ஆதாரம், ஒரு இடம், உண்டி, இதயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்தை ஆதாரமா வைத்து பூஜை செய்வோம், அகப்பூஜை செய்வோம், நெற்றிக்கு நடுவுக்கு சொல்லி செய்வோம். இதுக்கு பேரு ஆதார யோகம். நம் போன்றவருக்கு, நான்லாம் பஸ்ஸில் போகும்போது சிவ பூஜை செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது, அவசரமாக இருக்கிறோம், வெளி யாத்திரை வெளிநாடெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்மளால் சிவ பூஜை செய்ய முடியாது. அப்போ இந்த பூஜையை தான் நம்ம செய்வோம். நம் போன்றவருக்கு உகந்தது. ஆனால் இது யாரால பெற வேண்டும் என்றால் குருநாதரிடம் இதை பெற வேண்டும். தீட்சை பெற்று குருவருளால் கற்பிக்கப்பட்ட அந்த இடத்தில் அதிதெய்வங்களை, அந்த அதிதெய்வங்களுடைய திருவுருவங்களை மனதில் கொண்டு வழிபட திருவடி கூடும் என்பதா. குருநாதரிடம் முதல்ல இதை பெற்றுக்கணும். எப்பயுமே குருநாதரிடம் தீட்சை பெற்று குரு வழியில் நின்றால்தான் முழுமையான. இந்த நூல்களை நம்ம படிக்கிறோம்னா தானே படித்தால் வந்துருமான்னா வராது. குருநாதரிடம் சென்று படித்தால்தான், அவருடைய அருள் பெற்று படித்தால் முழுமையாக நமக்கு. அதுதான் இங்க குறிப்பிடுகிறார். குருவர்களால் கற்பிக்கப்பட்ட அந்தந்த இடத்தில் அதிதெய்வ திருவுருவங்களை மனதில் ஒன்றி வழிபட திருவடி கூடும். சாமி நமக்கு வழிபடுவதற்கு கொடுத்தது ஆதாரம் உடம்பு. உயிர் இருப்பதற்கு ஒரு ஆதாரமாக கொடுத்தது உடம்பு. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்று. அப்போ உயிருக்கு ஒன்சுடர் விளக்கு எங்க ஏற்றுறாருன்னா உடம்புல ஆதாரமா, உடம்பை ஆதாரமாக கொண்டு தங்கி இருக்கிற உயிர் என்று சொல்கிறார். இப்போ உயிர் எங்க இருக்குன்னா ஆதாரம் எதுன்னா உடம்பு. உடம்பு இல்லாம உயிர் நிற்கார். அந்த வகையிலே மூல ஆதாரமாக கருவாய்க்கு மெருவாய்க்கும் இடையிலே கீழிருந்து மேலே எழுப்பணும் சாமி விநாயகப் பெருமானை. அந்தந்த இடங்களிலே உள்ள அதிதெய்வங்கள் எல்லாம் சாமி தான். படிநிலையாக ஒன்றொன்றா கொண்டு வரும். ஐஸ் கட்டி, நீராவி, தண்ணி 3 ஒண்ணுதான். ஆனா அந்தந்த இடத்துல அது பயன்படுது. அதுபோல ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு உருவங்களாக வைத்து வழிபட 3 ஒண்ணுதான். அவரவர் பக்குவ நிலைக்கேற்ப வழிபட மூல ஆதாரத்தில் கருவுக்கும் எருவாய்க்கும் இடையில இருக்கு. கருவாய்க்கு எருவாய்க்கு இடையில அதுக்கு விநாயகர் திருவுருவத்தை இங்கே குறிப்பிடுறார். சுவாதிஷ்டானம் தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே பிரம்மனை அங்கே வைத்து வழிபடுகிறார். மணிப்பூரகம் தொப்புள் நடு.
திருமாலை அங்கே வைத்து வழிபடுகிறார். அதிதெய்வங்கள். அதிதெய்வங்கள்னா பெருமான் இவர்களே அதிட்டித்து காரியங்கள் செய்கிறார். பெருமான் எல்லாருக்குள் இருக்கிறார் என்பதுதான் இது அதிதெய்வம்னா பொருள். தெய்வம். அநாகதம் இதே ஸ்தானம் உருத்திரன். விசுத்தி கழுத்து பகுதி மகேசன். ஆங்கை புருவமத்தி சதாசிவம். இவை எல்லாம் இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மா இறைவனிடத்துல புருவ நெத்தி கொண்டு வரணுமா. நெற்றிக்கு நேரே புருவத்தி இடைவெளி. உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம். சிற்றம்பலம் என சேர்ந்து கொண்டேன் என்று திருமந்திரத்தில் சொல்வார். நெற்றிக்கு நேரே புருவத்தி இடைவெளி. உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம். சிற்றம்பலம் என சேர்ந்து. ஆக சிவபெருமான் இங்க இருக்கிறாரு, உயிரும் இங்க இருக்கிறது. அந்த கொண்டாந்து இங்க நிறுத்தணுமா அதை சொல்றாரு. ஆகை இந்த இதை இன்னொரு பாட்டிலே சொல்லுவார். நெற்றிக்கு நடுவு நின்றார்க்கன்று ஞானமும் இல்லை. நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர். நடுவு நின்றார் வழி யானும் நின்றேனே என்று அற்புதமாக சொல்வார். அது அகபூசையில இது ஆதார யோகம் சொல்லி இப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லி, நிராதார யோகம் எந்த ஆதாரமும் இல்லாமல் இறைவனை வழிபடுவது. கற்பனை கடந்த சோதியாகிய சிவபெருமானே. கற்பனைக்கு எட்டாதவன் யாருன்னா சிவபெருமான். கற்பனைக்கு எட்டாத சோதி, கற்பனை கடந்த சோதி. உருவமின்றி அவனுக்கு எந்த உருவத்தையும் இல்லை. அந்த கடந்த பொருளை உருவமின்றி தியானித்தல். உருவமோ அருவமோ அருவுருவமோ இன்றி அனைத்தையும் கடந்த நிலையில் அவனை தியானித்தல். இது முற்றும் துறந்தார்க்கு உகந்தது. ஆக இந்த இரண்டு நிலையிலுமே இறைவனை அடைய முடியும். ஆதார யோகம், நிராதார யோகம். நம்ம பாட்டில் சொல்லுவோம், கற்பனை கடந்த சோதி அப்படின்னு ஒரு பாட்டில் பாடுவார் பெரிய புராணம். கற்பனை எதுல செய்வோம்னா மனத்துல செய்வோம். அப்படின்னா மனத்தை கடந்தவன். அதாவது மனம் எதிலிருந்து வந்ததுன்னா உயிருக்கு மாயையிலிருந்து வந்தது. ஆக மாயையை கடந்தவன் சிவபெருமான் என்பதைத்தான் கற்பனை கடந்த சோதி. அங்கே இருக்கக்கூடிய நடராச பெருமான் யாருடைய அஞ்சலத்தை திருமேனியாக கொண்டவர். அதைதான் கருணையே உருவமாகி. அம்பாள், கருணைனா அம்பாள், அஞ்சலுக்கு கருணையே உருவமாகி. அது சாதாரண கோலம் இல்லையா, நடராஜ கோலம், அற்புத கோலம். உலகத்தை ஆட்சி செய்கின்ற படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள் என்ற 5 தொழில்களை செய்கின்ற அற்புத கோலம். யாரும் சொல்லாத 5 தொழில். மறைத்தல், அருள் என்ற இதை யாரும் சொல்லலை சைவ சமயத்தை தவிர. அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம். மறைகளுக்கு மேல சிற்பர வியோகமாகும். சித்து பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலம். அருள்வெளி என்று சொல்றார். அருள்வெளி யோகமாகும் என்று சொல்லி அந்த அம்பலம் அற்புதமாக சொல்லி, ஞான அருள்வெளி என்று அற்புதமாக சொல்லி, இங்கே 2 அகபூஜைக்கான வழிபாட்டு முறைகளை இங்கே குறிப்பிட்டு, யார் ஒருவர் இப்படி 6 ஆதாரங்களில் நின்று ஆதாரமாக கொண்டு வழிபடுகிறார்களோ, நிராதாரம் என்ற ஆதாரங்களை கடந்தும் வழிபடுகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக திருவடி பேறு பெறுவர் என்ற 2 நிலைகளினுடைய சிறப்பை சொல்லி, ஒன்று நம்மை போன்றவர்களுக்கு, இன்னொன்று பெரிய முற்றும் துறந்தவர்களுக்கு என்பதையும் இங்கே சொல்லி, அடுத்ததாக 23வது பாடல். இந்த ஆதார யோகம் சொல்றமே நமக்கு அதனுடைய படிநிலையை சொல்கிறார். தூள நிலை, நாம புரிந்து கொள்கின்ற நிலை. சூக்கும்னா அதுக்கு சூக்குமா இருக்கக்கூடிய நிலை அடுத்த பாடல சொல்லி, இதிலே தூள நிலையாக சொல்லுகின்றார். இந்த அகபூஜை
ஆதார யோகம்னா அகபூஜை, அவ்வளவுதான். அகபூஜையினுடைய தூள நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். ஆக்கி ஒரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி நோக்கி அணுவில், நோக்கினா இறைவனை நோக்கின அர்த்தம். அணுவில் அணு நெகிழ, அணுவில் அணு நெகிழ, அணுவாய் தேய்ந்து தேய்ந்து என்று சொல்வார். அப்படி உருகணுமா, அணுவில் அணு நெகிழ, அணுவில் அணு நெகிழ சோதியுள் சோதி என்று நம்ம சொல்ற மாதிரி அணுவில் அணு நெகிழ. அப்படி பார்த்தா சிவபெருமான் நோக்கி பாக்கி அப்படின்ற சொல்றார். நோக்கி பாக்கி இவையாக தான் ஒளிந்திட்டு தான் ஒளிந்திட்டு, இப்படி யாருக்கு ஆகுதோ அவர்களுடைய தான் ஒளிந்திட்டு ஏகமாம் ஏகத்து அவன் ஆகை ஆதாரமாம். ஏதான் சொல்றார், தூள நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். எப்படி ஒருத்தன் அகபூஜை தூள நிலையில் பண்ணுகின்றார்? ஆதார யோகம். ஒரு பொருள் இங்கு என்று சொல்லப்படுவது ஒரு பொருள் பரம்பொருள். அணு என்பதை இங்கே ஆன்மா என்று கொள்ள வேண்டும். அணு நெகிழ பார்க்கில், அணு இறைவனை நினைத்து உருகி 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 சீவபோதம் அற்று சிவபோதமாக மாறுதல், தான் அற்று சிவமாக மாறுதல். அதான் அணு நெகிழ பார்க்கில் சிவபோதம் கெட்டு தியானித்தல். இவன் என்பது இந்த பாடலிலே ஆன்மாவையும், அவன் என்பது சிவத்தையும், எல்லா இடத்துலையும் சைவத்தில் எங்கெல்லாம் அவன் வருகிறதோ அதெல்லாம் சிவம். இவன் என்று வருகின்ற இடமெல்லாம் உயிர். ஆகை என்பது ஆவது, இப்படியாக மாறினான். ஏகம்னா ஒரே பொருள், பரம்பொருளை சொல்வது. ஏகத்து அவன் ஆகை சிவபோதம் கெட்டு சிவநாதல் என்பதைத்தான், சீவபோகம் கெட்டு சீவபோதம் கெட்டு சிவநாதல் என்பதை சொல்லி நோக்கி பரம்பொருளை மட்டும், பரம்பொருளை மட்டும்தான் பார்க்கணும், பிற பொருளை பார்க்க கூடாது. சுந்தரர் போனாராம் போன ஜென்மத்தில், எங்கன்னா பாண்டி குடுமுடி போனாராம் முந்தின ஜென்மத்தில். இந்த ஜென்மத்தில் அவர் இருந்த ஜென்மத்தில், அது முந்தின ஜென்மம். அந்த ஆத்துல குளிச்சுட்டு அடியவர் பெருமக்களோட அப்படி போறாராம். அங்க கோயிலுக்குள்ள கொடுமுடிக்குள்ள போறாராம். அங்கே சாமியினுடைய திருவடி மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிடும். அவருக்கு போட்டிருக்க அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணின எந்த பூ மாலை சுற்றி இருந்த அந்த சாமிக்கு தொண்டு செய்கிற ஐயர் எதுவுமே தெரியலையா. குருக்கள் யாரும் தெரியலையா, அடியவர்கள் யாருமே தெரியலையா. திருவடி மட்டும்தான் தெரிஞ்சதாம், எதுவுமே தெரியலையா. அந்த நிலைக்கு போனார். நாமளும் இப்ப போனா தூக்கி எடுத்த வாக்குவாதம் மட்டும் தெரிஞ்சதுன்னா நாம ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறோம்னு அர்த்தம். ஆன்மா நல்ல பக்குவம் பெற்றுச்சு. எடுத்த உற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே. சாமி நான் சாக தயாரு, பறக்க தயாரு, ஆனா உன்னுடைய எடுத்த உற்பாதமாகி அந்த திருவடியை பார்க்க தயார், நீ அனுமதி கொடுத்தா நான் பறக்க தயார். பிறந்ததுக்கு அப்புறம் எங்கேயா தள்ளி விட்டேன்னா, பிறந்து இந்த நடராஜரை தரிசனம் பண்றதுக்கு தில்லையில வந்து இதே திருவடியை பார்க்கறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா நான் பிறக்க தயார் என்று அன்பை சொல்லுவார். எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மா நிலத்தே என்று அர்த்தம். அதே போல சுந்தரர் போனாரா, அந்த திருவடியை மட்டும் பார்த்தாரா, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஜென்மத்தை கடந்துட்டாராம். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாராம், அந்த திருவடியை மட்டும் மனசுல வச்சுட்டாராம். மனதில் பெற்றலும், அந்த திருவடியை மனதில் பெற்றலும். பிறந்தேன், உன்னுடைய திருநாமத்தை படிக்கின்ற பாடகனாக சுந்தரனாக பெற்று நேற்று ஆடி சுவாதியில் உன்னுடைய திருவடியை சேர்ந்தேன் என்று சொல்றார். பெற்றலும் பிறந்தேன், உன் திருவடியை என் மனதில் பெற்றலும் பாஸ்டன்ஸ். பிறந்தேன் பிரசன்டென்ஸ். இனி பிறவாத தன்மை வந்தேதினே, மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன்.
பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினே. கற்றவர் தொழு தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நல்தவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்படியே இறைவனுடைய திருவடியை மனதில் பெற்றதனால உன்னுடைய திருநாமத்தை படிக்கின்ற அடியாராக பிறந்தேன், இனிமேல் பிறவாத தன்மையும் பெற்றேன் என்று இங்கே சொல்வார். அதுபோல நோக்கி பரம்பொருளை மட்டும் நோக்கி, பக்கத்தில் இருக்க எதுவும் தெரியக்கூடாது, பரம்பொருளை மட்டும் நோக்கி, பிற பொருளை எதுவும் தெரியக்கூடாது. ஆக முன் சொன்ன ஆதார நிலையுடைய தூள நிலையை இங்கே சொல்லி 6 ஆதாரத்திலே குருநாதர் அருளியவாறு அதிதெய்வ திருவுருவத்திலே மனம் புறம் செல்லாதவாறு, மனம் புறம் செல்லாதவாறு அந்த அதிதெய்வத்திலே தான் இருக்கணும், புறம் செல்லாதவாறு தியானிக்க தியான முதிர்ச்சியில் தியானித்தோம் என்ற தற்போதம் கெட்டு, நாம் தியானித்தோம் என்ற தற்போதம் கெட்டு ஏகமாகிய பரம்பொருள் மட்டுமே இவன் தோன்றி நிற்கும். ஆக இங்கே தியானிப்பான் யார் என்றால் இவன் உயிர், நாம். தியானிக்கப்படும் பொருள் எது என்றால் அவன். இந்த 2 உணர்வுமே இந்த உயிரிடத்தில் இருக்காதான். நான் தான் தியானிக்கிறேன் என்ற உணர்வு இருக்காதான். தியானிக்கப்படும் பொருள் சிவபெருமான் என்ற உணர்வு ரெண்டும் கெட்டு ஏகமாகி இறைவனி நிற்கும். ஏகமாகி அப்பொருளேயாய் கூடி ஒன்றுதல் ஆதார யோகத்தின் தூள நிலையாகும். இது ஆதார யோகத்தினுடைய தூள நிலையாகும். இதைத்தான் அணுவில் அணு நெகிழ என்று குறிப்பிடுகிறார். அணுவில் அணு நெகிழ. திருவாசகத்திலே ஒரு பாட்டு, இன்று என்ன கருளி இருள் கடிந்து. சிவா திருவாசகத்துல ஒரு கிரீடம் என்று சொன்னால் இந்த பாடல். சைவ சித்தாந்தவாதிகள் இந்த பாடலை எடுக்காம உதாரணம் சொல்லாம இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட கோயில் பதிகத்தில் வரக்கூடிய இந்த பாடல். இன்று என்பது இறைவன் திருவடி தீட்சை கொடுத்த அன்று. இன்று எனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. வானத்தில் எழுகின்ற ஞாயிறு பொய்ப்பொருளா காட்டும், அழியக்கூடிய பொருளா காட்டும். உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு எனக்குள்ளே மறைந்திருக்கிற ஆணவம் மற்றும் திருவருள். உயிரோடு 2 அனாதியே கலந்திருக்கு. ஆணவமும் கலந்திருக்கு, இறைவனும் கலந்திருக்கு. ஆனா ஆணவம் வெளிப்படும் போது திருவருள் வெளிப்படாது. திருவருள் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் ஆணவம் சுத்தமும் வெளிப்படாது. இருள் வெளிப்படும் பொழுது ஒளி தெரியாது, ஒளி வெளிப்படும் போது இருள் தெரியாது. ஆனால் ஒளிக்கு முன்னே இருட்டு நிற்க முடியாது. என்னைக்கு திருவருள் வெளிப்பட்டதோ அதற்கப்புறம் இருட்டு வரவே வராது. அதான் கொடிக்கைவில சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். நான் எனக்குள்ளதான் இருக்கு. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், உயிருக்குள்ள 2மே இருக்கு. அதான் திருமந்திரத்தில் சொல்வார், யானை தெரிஞ்சா மரம் தெரியாது, மரம் தெரிஞ்சா யானை தெரியாது. மரத்தில் மறைந்திருந்தது மாமலை யானை. அதே போல இந்த உலகம் தெரிஞ்சா இறைவன் தெரிய மாட்டாரு, இறைவன் தெரிஞ்சா உலகம் தெரிய மாட்டார். பரத்தில் மறைந்திருந்தது பார்ப்பூதம் என்று திருமந்திரம். அதே போல இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். சாமி, நீ எல்லால் விரிதுமற்றின்மை. எந்த பொருள் நீ இல்லாமல், உன்னை தவிர எனக்கு எந்த பற்றும் கிடையாது. நீ எல்லால் விரிதுமற்றின்மை. சென்று சென்று அணுவாய் தேங்கு தேங்கு. இந்த உயிரானது உன்னை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து உருகின்ற நிலையிலே ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. அப்ப நீ வெளிப்பட்டாய், ஒரே பொருளாக தெரிந்தாய். ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. ஒன்றும் நீ இல்லை, அன்றி ஒன்று இல்லை. இந்த டேபிளும் நீ இல்லை, நானும் நீ இல்லை. இதை கேட்பவர்கள் யாரும் நீ இல்லை. ஆனால்
நீ இல்லாமல் இந்த டேபிளும் இல்லை, நானும் இல்லை, கேட்பவர்களும் இல்லை சுவாமி. ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறியிருப்பார். அற்புதமா கோயில் கற்று சித்தாந்தத்தினுடைய முழு கருத்தையும் சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்றால் திருவாசகத்தில். இன்று எனக்கருள் இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீ எல்லா பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேங்கி தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. ஒன்றும் நீ அல்லே, அன்றி ஒன்றுள்ளே, யாரும் நீ. இந்த அற்புதமாக இந்த பாடலிலே ஆதார யோகத்தினுடைய தூள நிலையை இங்கே சொல்லி தியானிப்பா என்று சொல்லக்கூடிய உயிரும் தியானிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இறைவனும் என்ற இரண்டு உணர்வும் கெட அப்படியே இறைவனோடு கலந்து நிற்கின்ற நிலையைத்தான் ஆதார யோகத்தினுடைய தூள நிலை என்று சொல்லி 24 ஆதார யோகத்தினுடைய சூக்கும நிலை என்பது எவ்வாறு இருக்கும். கொண்டது 24வது பாட்டு. கொண்டது ஒரு பொருளா கோடிபட கூறு செய்யும் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும் கொண்ட இப்பொருளும் கொண்ட இப்பொருளும் அன்றியே இன்னது இது என்னாது ஒரு பொருளேயாய் இருக்கும் உற்று. ஆதார யோகம் அதனுடைய இயல்பு எவ்வாறு இருக்கும், சூக்கும நிலை என்பதை இந்த பாடல் விளக்குகிறது. நாம் கொண்ட பொருள் பரம்பொருள். நாம் கொண்ட பொருள் எதுனா பரம்பொருள். அந்த பரம்பொருளை கோடிபட கூறு செய்தல், அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு பிரிச்சு அவனை ஆராய்தல். பரம்பொருளின் இயல்பை பல திறத்தால் பல கூறுபட பகுத்து பகுத்து ஆய்ந்து இப்படி வகுப்புகளை சேர்ந்து இறைவன் எண்ணுதற் கேட்டா அதுவன் என்னதன்மை என்று அறிவுனாகும். எல்லா உயிர்களையும் காக்கவும் எப்படியெல்லாம் நீ அவனை பகுத்து பகுத்து விரும்புவோம், இந்த சுருப நிலையில் எப்படி, கடத்த நிலையில் எப்படி என்று அவனை பகுத்து பகுத்து ஆய்ந்து அளவிட முடியாத அளவு நுண்ணிய நிலை அடைதல். அளவிட முடியாத அளவு நுண்ணிய. சேக்கிலார் சொல்வார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவும். என்னைக்கு கடல் உயர்றது, நான் என்னைக்கு கும்பிடுறது. உலகெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் சிவபெருமானை கும்பிடணும்னா எந்த ஜென்மத்திலே நான் கும்பிட முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவும், இது அவருடைய சொரூப நிலை. ஆனால் அப்படி இருந்தா எந்த பிரயோஜனமும் உயிர்களுக்கு இல்லை. அதனால நிலவை மாட்டிக்கொண்டு கங்கையை தலையில் வைத்துக் கொண்டு படக்குன்னு இறங்கி கீழே விட்டானா. இளந்தன்மேல் வந்தொருளி நீர்களை காட்டி நிலவு உலாவிய நீர்மலி வேணிய தடத்தம் நிலை. அடுத்து திரும்பி சொருப நிலை. அழகையில் சோதியன், யாராலும் அளக்க முடியாத, மெஷர்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டவன், அளக்க முடியாத அழகையில் சோதியன். திருப்பியும் கடத்த நிலை. அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பை. நமக்கு தெரிகிற மாதிரி அம்பலத்துல நாம அளந்து பார்க்கிற மாதிரி வந்தோம். இப்படியெல்லாம் ஆரம்பிச்சுக்காங்க. அளக்க முடியாதன் அளப்பவன், அளக்க முடியாதன் அளப்பவன் என்பதை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி பேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி மாட்டி வணங்குவான் என்று சுருவ நிலை கடத்தலை மாறி மாறி சொல்வான். அப்படியா கோடிபட கூறு செய்தல். பரம்பொருளுடைய இயல்பை பல திறத்தாலும் பல கூறுபட பகுத்து ஆய்ந்து அளவிட முடியாத அளவு நுண்ணிய நிலை அடைந்தது. இங்கே கொண்டவன் யாரு அப்படின்னா தியானத்தை மேற்கொண்ட ஆன்மா. கொண்டவனும் அப்பரிசே கூடும் சிவமாம் தன்மை பெறுதல். அகத்தே தியானித்த பொருளை பரமா அணுவினும் 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 மிக நுண்ணியதாக கூறுபட கூறுபட யாரு தியானிக்கிறானோ, தியானம் செய்த அவன் தியானிக்கப்பட்ட அப்பொருளின் தன்மை போன்று அப்பொருளாவே சிவமாவே மாறிடுவான். அப்பொருளின் தன்மை போன்று ஆவான், சிவமாவே அறிவான். அந்நிலையில் தியானித்த ஆன்மா தியானிக்கப்பட்ட சிவம் இருபொருள் என வேறுபாடு இன்றி நிற்கும். ஒப்பற்ற பரம்பொருள் ஒன்றுமே ஆகி அங்கு பொருந்தி தோன்றும் நீயும் நானும் ஏகம். அதனால்
கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும் என்றார். கொண்டவன் நான் தான், அப்பரிசே கூறுபடும் என்றார். இதுதான் சார்ந்ததா வண்ணம் தன்மையுடைய ஆன்மா அப்பொருளின் தன்மையாகவே நிற்கும் என்பதை இங்கே சொல்லி அடுத்ததாக 25வது பாடல். இதோட நம்ம இந்த ஒரு பாடலோட நம்ம நிறைவு செய்து கொள்வோம் இன்னைக்கு. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. இப்போ ஆதார யோகத்திலே இறைவனை அடைவதும் நிராதார யோகத்திலே இறைவனை அடைவதும் ஆதார யோகத்திலே 2 வகையை சொல்லி சூக்மம் தூளம் சொல்லி இப்போ திருவைந்தெழுத்து வழியாகவும் இறைவனை அடையலாம். நிறைய பேருக்கு எல்லாத்தையும் எல்லாரும் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு நாவுக்கரசு பெருமான், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் போ, உனக்கு ஒன்றும் தெரியலன்னா போ, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார் பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரர்கள். படிக்கலையா, தெரியலையா, இல்லை போ, ஒன்றும் தெரியாது போதும், அஞ்செழுத்தை சொல்லு போதும். 11ஆம் திருமுறையில் பிரபந்தத்தில் மற்றும் பல விதற்ற வேண்டாம், கஷ்டப்பட்டு நீ படிக்க வேண்டாம், போக வேண்டாம், மற்றும் பல விதற்ற வேண்டாம் மடநெஞ்சே கற்றை சடையனில் காலத்தின் நெற்றிக்கண் ஆறா அமுதின் திருநாமம் அஞ்செழுத்தை சோறாமல் எப்பொழுதும் சொல். இதையாவது சொல் என்ற அர்த்தம். அது பேர் என்னன்னா படிக்க வேண்டாம்னு சொல்லல, எதுவுமே தெரியல, உன் மண்டைக்கு ஏறல, போ, படிக்கல, எழுத்து தெரியல, சுவைக்க முடியல, எழுத்து தெரியல, படிக்க முடியலன்னா நிறைய சுவைக்க முடியாதவர்கள் என்று அர்த்தம். குறைஞ்சபட்சம் அஞ்செழுத்தையாவது சொல்லு அப்படின்னு அர்த்தம். அது சொன்னா போதும். இப்போ ஒரு சந்தேகம், அஞ்செழுத்து சொல்லணுமா திருமுறைகள் சொல்லணுமா? அஞ்செழுத்து வேற திருமுறைகள் வேற இல்லை. சிவாய நம என்று ஒரு முறை அஞ்செழுத்தை சொன்னார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா இப்படி நம்ம சொல்றோம். அப்ப யார் இதெல்லாம் சொல்றோம்னா சிவபெருமான், சீயை சொல்றோம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா. அருள் என்பது இங்கே சக்தியை சொல்கிறது. ஆகவே சிவ என்று வந்துவிட்டது. எத்தான் மறக்கே அத எத்தான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா. எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தூன். நினைக்கின்றேன் என்பது உயிரை சொல்கிறது. சிவைய நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் அத்தா உன காலாய் இனி அல்லேன். அல்லேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? ஆணவம். ஆக எல்லாமே இதுல ஒவ்வொரு பாடல்களையும் 5 எழுத்து விரிந்து விரிந்து சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு 5 எழுத்தை சுவைத்து சொல்வதற்கு நேரம் இருக்கிறவர்கள் அந்த 5 எழுத்தை அப்படி பிரித்து அப்படியே வசனமா சொல்லி சாமியை போற்றி வணங்குவதற்கு அந்த உணர்வுகளோட விண்ணப்பத்தோட அப்படியே உருக்கத்தோட சொல்வதற்கு, ஆற்றாமையை சொல்வதற்கு, விண்ணப்பமாக சொல்வதற்கு, துதியாக சொல்வதற்கு, மகிழ்ச்சியாக போற்றுவதற்கு 5 எழுத்தை விரித்து அருளாளர்கள் அருளியதுதான் திருமுறைகள். ஆகவே 4 வரி ஒரு பணுவல் என்பதும் ஒரு 5 எழுத்து என்பதும் ஒண்ணுதான். அது வேற இது வேற இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே திருவைந்தெழுத்து வழியாக இறைவனை வழிபடுதல், இதுவும் இறைவனை அடையக்கூடிய வழி. அஞ்செழுத்துமே அம்மையப்பர் தமை காட்டுதலால், அம்மையப்பர் தமை காட்டுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்று, ஆறுனா வழி, அஞ்செழுத்தை வழியாக பெற்று திரு ஐயாறு என்று சொல்லுவோம். 5 நதிகள் ஓடுகின்றதும் பொருள்தான். 6 என்றால் வழி, 5 எழுத்தின் வழியாக இறைவனை அடையக்கூடிய இடம் என்றும் அந்த திருவையாற்றுக்கு பொருள். திருமுருகாற்றுப்படை என்று சொல்லுவோம். 6 என்றால் வழி, முருகனை அடையக்கூடிய வழி. அஞ்செழுத்தை ஆறாக பெற்று அறிந்து அஞ்செழுத்தை ஓத, அஞ்செழுத்தை ஓத புக்கு உள்ள மதியும் கெடில். மதினா என்னுடையது ஆணவம் தன்முனைப்பு. உள்ள மதியும் கெடில் உமைகோன் கேதமர வந்து அளிக்கும் குறிப்பு. முன்பாடலில் ஆதாரம் நிராதார யோக அடிப்படையில் இறைவனை காணும் வழி கூறி இந்த பாடலில் 5 எழுத்து வழியாக இறைவனை அடையக்கூடிய வழியை குறிப்பிடுகிறார். அஞ்செழுத்தே சிவசக்தியை காட்டும், அதுவே பேரின்பத்திற்கு வழி.
அந்த அஞ்செழுத்தை குருநாதரிடம் சென்று பெற வேண்டும். அதைத்தான் சொல்வார். நானேயோ தவம் செய்தே சிவாய நம என பெற்றேன். சிவாய நம என பெற்றேன். குருநாதரிடம் பெற வேண்டுமா? நானேயோ தவம் செய்தே சிவாய நம என பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து என்று சொல்வார். அதுபோல இந்த அஞ்செழுத்தை யாரிடமிருந்து பெற வேண்டும் என்றால் குருநாதரிடமிருந்து பெற வேண்டும் என்பதை அங்கே சொல்லி, ஆன்மபோதம் கெடும், எல்லா துன்பமும் நீங்கும். சொல்ல 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 ஆன்மபோதம் கெடும், எல்லா துன்பமும் நீங்கும். அந்நிலையில் உமை ஒரு பாகன் பிறவி பிணி அறுத்து அருளுவான். பிறவி பிணி எல்லாருக்கும் வேணுங்கிறது தானே, பிணினா பிறவி பிணி என்பார். ஆக இந்த அஞ்செழுத்து வழியாகவும் இறைவனை அடையலாம். யாருக்கு அந்த ஆதார யோகம் முடியலையோ, நிராதார யோகம் முடியலையோ, நிச்சயம் நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பணி தான். அதையும் செஞ்சுக்குவோம், இதையும் செஞ்சுக்குவோம். எந்த இது நமக்கு எளிமையாக இருக்கிறதோ அந்த வழியில் இறைவனை அடைந்து கொள்வோம் என்று தான் நாம் போயிட்டு இருக்கோம். அதில் இங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அதான் முத்தி இலக்கணம். முத்திக்கு இலக்கணம் சொல்லு அப்படின்னா அருவுருவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை நம்ம சொல்லலாம். வானம் வந்து சி, அந்த யா என்பது கீழே இருக்கக்கூடிய பீடம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த பானத்தை கீழே இருக்கிற பீடத்தில் வச்சா கொடன்னு ஆடும், குலவி நிற்காது. இடையில ஆவுட வைப்பீங்க, பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். குலவியை விட பீடத்தை விட பவராக இருக்கும். அது வந்து இடையில வரும். இடையில வந்தவனையும் அந்த உயிராகிய பீடமும் அந்த பானமாகிய சிவபெருமானும் அப்படியே நிற்கும், நிலை பெற்று நிற்கும். இதுதான் முத்தி இலக்கணம். அதனால தான் கோயிலில் சிவபெருமானுக்கு திருநீர் பிரசாதம் கொடுக்கறது என்ன காரணம் அப்படின்னா, நெருப்பு வடிவினன் பானம் மேலே எழும்பி போகும் நெருப்பு, அதுக்காக திருநீர் பிரசாதம். அம்பாள் வந்து சமமாக அருள் பரவக்கூடியது எல்லாவற்றிற்கும்ன்றதுனால அந்த பரவும் அந்த குங்குமத்தை பிரசாதமாக கூடுதலாக நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே இங்கே சி வ ய இதான் முத்தி இலக்கணம். இது வந்து உயிரை இயக்கக்கூடிய நிலை. இதை வந்து சி வ ய என்பது உயிரை இயக்கும். அந்த திருவாசி எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு சுற்றி ஒரு திருவாசி இருக்கும், அது உலகத்தை இயக்கும். இது உயிரை இயக்கும். சிவாய அந்த லிங்கத்தை கும்புறது உயிரை இயக்கக்கூடியது. திருவாசி என்பது உலகத்தை இயக்கக்கூடியது. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஆக இறைவன் உயிரையும் உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற நிலைதான் திருவாசியுடனும் கூடிய அந்த மூர்த்தம். அதான் நடராஜரும் அதுதான், அப்படியே திருவாசியோட கூடிய ஒரு மூர்த்தத்தை தான் உலகத்தையும் உயிரையும் இயக்குகின்ற நிலையை அங்கே சொல்லி, இங்கே வழியாக குருநாதரிடம் பெற்று இந்த மந்திரத்தை பெற்று, இங்கே மதி என்பது குறை உணர்வு உடைய, குற்ற உணர்வு உடைய அந்த உயிர் அறிவு, அதை கெட்டு அங்கே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. வேம்பை உண்ட புழு பின்னர் கரும்பு உண்டாலும் கூட பழைய வேம்பை நோக்கி லேச திரும்புமா. அதுபோல சிவஞானம் பெற்று உயர்ந்தவர் பழக்க வாசனையார், அதான் நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம மனைவி என்று சிற்றுணர்வை நோக்கி சரியாக லேசாக திரும்புவர். அந்நிலையில் இறைவனோடு நிட்டை கூடும்படி அஞ்செழுத்து ஓத 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 வாசனையில் போகக்கூடாது. அஞ்செழுத்தை பிடிச்சிக்க, சிவ 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 சிவ, சிவனால அஞ்செழுத்து தான், சிவாய நம்மனால அஞ்செழுத்து தான், சிவசிவனால அஞ்செழுத்து தான், ஓம் அப்படின்னால அஞ்சல், எல்லாமே அஞ்செழுத்துடைய விரிவு சுருக்கம் தான். ஆனால் எல்லாமே அஞ்செழுத்து தான். சிவசிவனோட 4 எழுத்துன்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. அஞ்செழுத்து ஓத ஓத தற்போதம் கெட்டு குறைவிலா நிறைவே ஆகிய அப்பொருளை ஆன்மா ஒன்று கூடும். இதையே அஞ்செழுத்தை ஓத புக்கு என்று குறிப்பிடுகிறார். உள்ள மதியும் கெடும் என்று குறிப்பிடுகிறார். அந்நிலையில் உமைகோன் கேதமர வந்து அழிக்கும் என்றார். உமைகோன் ஆகிய சிவபெருமானியனுடைய பிறப்பை அறுப்பான் என்று சொல்லி சிவஞான போதத்தில் ஒரு பாடலையும் இங்கே குறிப்பிட்டு, அஞ்செழுத்தால் சிவஞான போதத்தில் சிவோகம் பாவனை 9ஆம் சூத்திரத்தில் அதிகரணம் 3ல் அஞ்செழுத்தால் உள்ள அரண் உடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாமங்கு என்று சொல்லி அற்புதமாக இதயத்திலே பூதை ஸ்தானமாக வைத்து, உந்தியை ஓமத்தானமாக வைத்து,
நெற்றி நடுவாகிய புருவ நடுவை தியானத்தானமாக வைத்து இப்படியெல்லாம் அஞ்சலித்தை சொல்லி பூஜை செய்தால் அந்த அற்புதமாக இறைவனை அடைய முடியும் என்ற எளிய வரியை இங்கே நமக்கு குறிப்பிட்டு இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லி, இன்று நாம் சிந்தித்த பகுதி மென் தொண்டாகி வன் தொண்டிலே நம்முடைய அறிவாட்ட நாயனாருடைய அந்த புராணத்தையும், அடுத்ததாக வன் தொண்டிலே நம்மளுடைய இவர் சண்டேச நாயனாருடைய புராணத்தையும் சிந்தித்து இறைவனை அடையக்கூடிய வழியாகிய ஆதார யோகம் நிராதார யோகத்தை பார்த்து, ஆதார யோகத்திலே அதில் சூக்கும நிலை மற்றும் தூள நிலையை பார்த்து, இந்த இரண்டு நிலையின் அப்பால் ஐந்தெழுத்து மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் என்று ஐந்தெழுத்தை பற்றி அந்த பாடலை சிந்தித்து இன்றைய வகுப்பினை நாம் நிறைவு செய்வோம். வான்மிகில் வளாது வேகம் அலிவலம் சுரக்க வண்ணன் குன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நண்பரை அரங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி வல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா அத்தனை குருமகா சன்னிதானங்களுக்கும் நம்முடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதிபராக விளங்குகின்ற சத்குரு ஜகத்குரு அவர்களுக்கும் நம்முடைய சாமி அவர்களுக்கும் எழுந்தொருளி அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவிழி